ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு 10 வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த 10 வெப்சைட்டையும் நான் கொமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து டிக்டாக் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் சேனலில் அல்லது யூடியூப் சேனலில் இருக்கும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆர்டிக்கல் ரைட்டிங்கில் இப்போ ஒரு வீடியோ நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒன்று பார்க்குறீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதிலிருந்து மணி மேக்கிங்கை நீங்கள் ஜெனரேட் பண்ணணுமா இருந்தால் அதில் வந்து எஃபர்ட் போடணும். ஓகே, அது வந்து ஒரு இடத்துல எப்படி அமையும்னு சொன்னால் அந்த எஃபர்ட் ஒரு ஃபோக்கஸை ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது அந்த ஃபோக்கஸ் ரீச் பண்ண மட்டும் அந்த எஃபர்ட் அமையணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காமல் அதுக்கான ஒரு முயற்சியையும் நீங்கள் உருவாக்கணும். உருவாக்கினா தான் அது சரியான ஒரு ரிசல்ட்ஸை தரும். அது சரியான வழியில் அமையணும். ஓகே, ஆன்லைனில் நிறையவே ஸ்கேம் நடக்குது. ஸோ இந்த ஸ்கேம்ஸ்லாம் நீங்கள் இருந்து தெளிவு பெறேன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு சரியான உண்மையான ஒரு மணி மேக்கிங் தெரியணும். ஓகே, இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட்டே நிறைய பேர் கண்டக்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்படி 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டாஸ்க் தராங்க. ஒரு ஜாப்பை கம்ப்ளீட் பண்ண 500 ஒரு ஜாப் ஒரு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணவும் 500 அப்படியெல்லாம் ஆன்லைனில் இல்லை. அப்படி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலுமே அது ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் அந்த ஒர்க் நடக்கும். சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல நாலேஜை படிச்சுட்டு அந்த நாலேஜை வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமை உருவாக்கணும். ஓகே, ஸோ அதான் உங்களோட தெளிவு. மெச்சூரிட்டிங்கிறது வந்து என்னென்னு ஒரு சொன்னால் கட்டாயம் இதில் 18 வயசு ஆகின ஆட்கள் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ஏமாற்றி போட்டுருவாங்க. 18 வயசு ஆகின ஆட்களும் ஏமாறுறாங்க. பட் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். உங்களை பணக்காரனாக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஒரு 10 வெப்சைட் 10 டைப்பில் இருக்கும். நீங்கள் அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. சில கண்ட்ரிஸுக்கு சில வெப்சைட் ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறார்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணலாம். என்ன இப்போ வந்து ஏஐ மூலமாக ஆர்டிக்கல் ரைட்டிங் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஒரு கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு படித்து தந்து அதிலேருந்து மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஷெடியூலை எங்களுக்கு கீழே கொண்டு வந்து உங்களுக்கு ரன் பண்ணுவோம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நாங்கள் 0 to நாலேஜிலேருந்து நம்ம படிப்பிப்போம். உங்களுக்குன்னு தனியான ஒரு சில எக்ஸ்பர்ட் நாலேஜஸ்கள் இருந்தால் அதில் நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் அப்போ அதாவது இது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் சோர்ஸ். ஏன்னா இப்போ மணி மேக்கிங் சோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமாக அது மணி ஃப்ரீடம் மான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் நீங்கள் அதை உருவாக்குறதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கும். இதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சரியான கைடை ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 3000 எடுத்திருக்கு, ஒரு ஆள் 6000 எடுத்திருக்கு, ஒரு ஆள் 50 வித்ரோவல் 6000 எடுத்திருக்குது, ஒரு ஆள் 12,000 எடுத்திருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆளும் நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ எங்களோட கிளாஸில் வந்து ஏஐ ரிலேட்டடான ஜாப்ஸ் அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டைப்பிங், சோஷியல் மீடியா, டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் ஜாப்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங் வரும். உங்களை குயிக்காக ரிச் ஆக்குறது, ஓவர் நைட்டில் ரிச் ஆக்குறது, சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ண அந்த ஸ்கீம்லாம் இல்லையா. ஒர்க்கை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து அந்த ஒர்க் வந்து மணியை தரும். ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் தான். நம்ம ஒரு 500 ருபீஸ் வெளியில் ஏர்ன் பண்ணுறனால நம்ம எவ்வளோ எஃபர்ட்டாக ஒரு ஜென்யூனாக நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டினா நீங்கள் எஃபர்ட் போடுறதுல ஒரு இது ஒன்றும் இல்லை. மொபைல்லையும் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். டிவைஸ் முக்கியம் இல்லை, உங்களோட டெடிக்கேஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஆஃபர்ஸும் போடுவோம். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பார்ட் டைமோ ஃபுல் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. பார்ட் டைமாக தேவையானக்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஃபுல் டைம் தேவையானக்கள் அவங்களோட கூடுதலான எஃபர்ட் போடணும். ஃபுல் ஃப்ரீடமாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் எனி டைம் எனிவேயா எனி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம்.
எனி டைம் நீங்கள் 24 ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணுறனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நோ பாஸ். நீங்கள் தான் உங்களோட ஜாபுக்கு பாஸ். ரைட், ஓகே. அடுத்தது வந்து ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டீட்டெயிலை நம்ம ஷேர் பண்ணோம். அதே மாதிரி கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த குரூப்பில் ஆக்சஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 700+ ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டிக்டாக்ல பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு ஒரு லிங்க் தந்திருப்போம். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் தந்திருப்போம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா வேறு கால் பண்ணுறதை விட எனக்கு வாட்ஸ்அப் ஈஸியாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு ஒரு சொன்னால் இங்கேயும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது ஷேர் ஆகும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே மாதிரி ஆன்லைனில் நம்மளோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருப்போம். அதே போல் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமியோடு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், அதே மாதிரி த்ரெட்ஸ், குவாரா, யூடியூப், டெய்லி மோஷன் எல்லா சோஷியல் மீடியாஸும் ஷோ ஆகும். இதில் ஒன்று கனெக்ட் ஆகி இருந்து. ஓகே, ரைட். தென் வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜஸில் எங்களோட சோஷியல் மீடியா ப்ரூஃப்ஸுகள், ஏர்னிங் ப்ரூஃப்ஸுகள் இங்கேயே ஷேர் ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓவரால் வீடியோஸ் எங்களோட இதில் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ கன்செப்டுக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டாக ஆர்டிக்கலை எப்படி எழுதுறங்கிற ஒரு கன்செப்டும் இருக்குது. எப்போதுமே ஆர்டிக்கல் வந்து எஸ்இஓ ரிலேட்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து n-.com. ஸோ இது வந்து ஹையர் ரேட்ஸ் லெஜிட்டிமேட் பிராண்ட்ஸ் அண்ட் 6 ஃபிகர் ஏர்னிங் பொட்டன்ஷியல். நீங்கள் நல்ல பிராண்ட்ஸ் இங்கே ஜாப்ஸ்டாராக்கள் நல்ல பிராண்ட்ஸாக இருப்பாங்க அவங்கள்ட. அதே மாதிரி ஃபாஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன்லாம் வந்து நல்ல இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏர்னிங் பொட்டன்ஷியல் உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல இதாக இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஜாப் போகும். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு ப்ளாக் போஸ்ட், ஆர்டிக்கல், ஒயிட் பேப்பர், கேஸ் ஸ்டடி, சேல்ஸ் இப்படியான ரைட்டிங்ஸ் இருக்குது. இந்த ரைட்டிங்ஸுக்கு எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு இங்கே போட்டிருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுற, உங்களோட லெவரேஜ் பண்ணுற அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொரு கொஷின் அண்ட் மார்க் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இதை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெஸ்ட்டு சைட் தான் இது. ஒவ்வொரு டைப்பு ஹெல்த் எழுதலாம், நீங்கள் லைஃப் ஸ்டைல் எழுதலாம், இப்படி எழுதலாம். ரொம்ப பழமையான ஒரு வெப்சைட். ஸோ இதை 7 மாணாக்கள் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. n-. இதில் வந்து ரைட்டர் சைன் அப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சைன் அப் ஆகிக்கொள்ளலாம். உங்களோட கண்ட்ரிக்கு ஒர்க் ஆகும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். செகண்ட் வெப்சைட் வந்து லிவிங்ஸ்டன் சர்ச். ஸோ இதுவும் வந்து ரைட்டிங் ஃப்ரீலான்சர்ஸை அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஒரு அவர் படி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பயனியரில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம், பேபால், வாய்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி எடுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பொதுவாக பேபால் அல்லது பயனியர் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இது 2009 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வெப்சைட். ஓகே, தேர்ட் ஒன் வந்துட்டு டெக்ஸ்ட் ப்ரோக்கர். ஸோ ரைட் ஃபார் டெக்ஸ்ட் ப்ரோக்கர்னு கூகுள் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கன்செப்ட். என்னென்னு ஒரு சொன்னால் இதில் வந்து எந்த நாலேஜ் உள்ள ஆர்டிக்கல் ரைட்டர்ஸும் எழுதலாம். அப்படி எழுதுகிற ரைட்டர்ஸ் வந்து 3 ஸ்டார், அதாவது நீங்கள் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுவீங்க. எல்லோரும் சில கம்பெனிஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகக்குள்ள உங்களை செக் பண்ணுறதுக்காக உங்களோட ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அதில் எழுதுறதுக்கு எனக்கு ஏஐ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் அவங்க வந்து ரேட் பண்ணுவாங்க. ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எக்ஸஸ் தருவாங்க. அந்த வகையில் இங்கே பாருங்கள், நீங்கள் 3 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஆர்டிக்கல்னாலே 1.1 cents per வேர்டுக்கு. நீங்கள் 800 வேர்டு எழுதினீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள். அது மாதிரி 4 ஸ்டார்னா 1.6, 5 ஸ்டார் ஆர்டிக்கல்னால் உங்களுக்கு 5.5 cents. எங்கேன்னா இப்போ என்னோட கிளாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இப்போ இவர் ஒர்க் பண்ணிட்டு வராருன்னா இவரை வந்து என்ன செய்யும்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு இவரால் நல்ல கூடுதலாக ஒர்க்கை நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா இவருக்கு என்ன செய்யணும்னா ஸ்பெசிஃபிக்கான சில ஜாப்ஸுகளை இவருக்கு போஸ்ட் பண்ணும். ஸோ போஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து ஏர்னிங்கில் வந்து ஹையாகவே ஏர்ன் பண்ணுவார். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஃபிசிக்கல் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி அவங்க
ஒரு பர்ட்டிகுலர் இப்போ அக்கவுண்டிங் சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வர ஹெச்ஆர்எம் என்ன செய்யணும்னா மானிட்டர் பண்ணும். வேறு அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவருக்கு என்ன செய்யணும்னா இன்க்ரிமெண்ட் ஒன்று கொடுக்கும். ஓகே, அப்போ நாலேஜ் உள்ள ஆட்களுக்கு எங்கேயுமே என்ன ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இதில் 3 வகையான ஓர்டர் இருக்குது. ஓப்பன் ஓர்டர்னு ஒரு சொன்னால் ஓர்டர்ஸ் வந்து அங்கே ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரெக்ட் ஓர்டர்ஸ்னால் உங்களோட ப்ரொஃபைலை வந்து அவங்க பர்சனலாக இந்த ஆர்டிக்கல் ரைட்டர் எனக்கு தேவைன்னு ஹையர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேர்டுக்கு 2.26 பே பண்ணுவாங்க ஒரு வேர்டுக்கு. டீம் ஆர்டர்னால் நீங்கள் தனி இல்லாமல் ஒரு 3-4 பேர் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதில் இருந்தீங்க ஒரு சொன்னால் உங்களுக்கு வந்து 2.15 ஓர்டர் 15 ஒரு இதுக்கு கிடைக்குமா ஒரு வேர்டுக்கு. அப்போ 800 அப்படின்னு ஒரு சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். இதில் போட்டிருக்கிறாங்க ஏர்னிங் கால்குலேஷனும் போட்டிருக்காங்க. நீங்களே இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 3 ஸ்டார் இப்போ 5 ஸ்டார் இருக்குது. ஒரு 1000 வேர்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு $55. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வேர்ட் கூடும்போது 4000 வேர்டு எழுதிங்கன்னா $236. இல்லை உங்களுக்கு ஸ்டார் வந்து 3 ஸ்டாரில் இருக்கும்னா நீங்கள் 1000 வேர்டு 800 வேர்டு எழுதினாலே உங்களுக்கு $8 வந்துடும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அதை இது பண்ணுங்கள். ஃப்ரீ ஓத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க சில டெஸ்ட் வைப்பாங்க. அதுலேயும் இது பண்ணிக்கொள்ளுங்க. எந்த கண்ட்ரிக்கு இது அவைலபிளாக இருக்குதோ அந்த கண்ட்ரி ஆக்கள் இதை ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து ரைட்டர் எக்ஸஸ். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா தாராளமாக எழுதி கொடுக்கலாம். ஸோ இதில் அவங்க இது பண்ணுறாங்க. உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓர்டர் கிளைம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பேஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், கெட்டிங் பெய்ட். நீங்கள் $10 வந்தாலும் நீங்கள் பேபால் மூலமான வித்ட்ரா எடுக்கலாம். ஒரு மாதத்தில் 2 தரம் பே பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பே பண்ணுற எல்லா விஷயமும் இதில் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் இது பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி, சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் சரி. ஓகே, ஸோ இதில் எல்லாம் எப்படி இது பண்ணணும், அந்த உங்களோட பொடி எப்படி இருக்கணும் எல்லாமே இவங்களே சொல்லுவாங்க. அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கேயும் ஓர்டர்ஸ் நிறைய ஷோ ஆகும். ஓகே, ரைட். அடுத்தது ரைட்டம். ஸோ ரைட்டமும் ஒரு இதான ஒரு வெப்சைட் தான். ஸோ இதுலேயும் சில நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. 7 மாணாக்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல இஎன்எல் ரைட்டர், இஎஸ்எல் ரைட்டர்னோடு சொல்கிறாங்க. இஎன்எல் ரைட்டர்னால் நேட்டிவாக இங்கிலீஷ் உள்ள ரைட்டர்ஸ். இஎஸ்எல்னோடு சொன்னால் சும்மா லேர்னர்ஸ், செகண்ட் லேங்குவேஜாக உள்ள ரைட்டர்ஸ். ஸோ அதில் நீங்கள் யாருன்னோடு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். அந்த உங்களோட டைம், அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க, எஃபர்ட் போடுறீங்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பே பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளெக்சிபிள், ஆன்லைன் ஜாப் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தானே. அதை நீங்கள் இது பண்ணீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ், டோட்டல் ஏர்னிங்ஸ் இங்கே இது பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ ரைட்டும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்டட். ஸோ ஸ்கிரிப்டடும் அந்த ரைட்டர்ஸுக்கு நல்ல ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னா இவங்க 2020 மட்டுமே ஆக கூடுதலான, ஓகே, அப்போயெல்லாம் கடும், இப்போ ஏஐலாம் இல்லாத காலம். அப்போயே நீங்கள் இவங்க பாருங்கள் $10 லட்சம் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 37 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இந்த ஏஐ வந்த பிறகு தான் சில இதுகள் இது. பட் ஹியூமன் ரைட்டிங் இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. அவங்களோட கஸ்டமர்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ இதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் நல்ல சைட்ஸ் தான். இதில் நல்லா லாஸ்ட்டில் வந்துட்டு பிகம் ரைட்டர்னோடு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இது எப்படி இது பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இதில் இருக்கிற அவங்களோட கேள்வி அண்ட் பதில்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானதாக இது இருக்குமா. 2011ஆம் ஆண்டுலேருந்து பிஸ்னஸில் இருக்கிறாங்க அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்டன்ட் கண்டென்ட். ஸோ இதுவும் ஒரு நல்ல வெப்சைட் தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ்னு சொன்னால். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆர்டிக்கல் ரைட் பண்ணணுமா. நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு ஆர்டிக்கலை எல்லாத்துக்கும் கொடுக்குறல. அடுத்து எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். அதை எப்படி நம்ம ஏஐ மூலமாக எழுதுவோம்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து 85% ஆஃப் சப்மிட்டட் ஆர்டிக்கல் செல் எவ்ரி இயர். 100 பிக் பிராண்ட்ஸ் அண்ட் வெப்சைட்டாக பையிங் கண்டென்ட். அவங்க இங்கே வந்து 100 பிராண்ட்ஸ் 1 லட்சம் வெப்சைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, ஆர்டிக்கல் வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நானே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வெப்சைட்ஸ் வந்து எவ்வளவு மாதம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு ஆர்டிக்கல் போடுறதன் மூலமாக. அப்போ அந்த ஆர்டிக்கலை போட்டு அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும். அதுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்தும் வாங்குவாங்க. ஓகே, ஒரு பர்சன் டாப் ரைட்டர் ஒரு வருஷத்துக்கு $90,000 ஏர்ன் பண்ணுறாங்க.
ஸோ $90,000 நீங்கள் இதை 12 நாள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் மாதம் 5,000லேருந்து 9,000 வரை இது பண்ணுவாங்க. இதில் வந்து ஆர்டிக்கல் எழுதுறது, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், மார்க்கெட்டிங் காப்பி, அதே மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ், ஸோ ஒயிட் பேப்பர்ஸ் ரைட்டிங் ஜாப்ஸும் வரும், புக்ஸ் எழுதுறதும் வருமா, இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிட்டு இது பண்ணலாம். இங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும், அந்த மார்க்கெட் பிளேஸஸ் தான் நீங்கள் எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறதா. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்து நீங்கள் 100% அப்ரூவல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு இதாக நீங்கள் எழுதுறது எப்படியுமே ரிவ்யூ ஆகாமல் உங்களுக்கு அக்செப்ட் ஆகாதா, எங்கேயும் அக்செப்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து நிறைய டைப் சோலோ ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு ஒரு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பர்ட் ஆக்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ரைட் பண்ணுறது தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. அது அடுத்து வந்து இதில் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டர் எஃப்ஏக்யூன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட அவங்க ரைட்டர் கைட்லைன்ஸ், ரைட்டர் ஃபார் சொன்னால் இங்கே வந்து உங்களோட சீனியர் ரைட்டர்ஸ் வந்து இங்கே சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன சஜஷன், என்ன எதுவும் இஷ்யூவா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதையும் நீங்கள் இதை என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதை பெய்ட் கண்டென்ட், அவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் இங்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி ஸ்டெல்லர், ஸோ இதுவும் வந்து ஒரு ரைட்டிங் ஃப்ரீலான்ஸ் சைட் தான். இதுவும் நிறைய கம்பெனிஸ் வந்து இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட்டிங்ஸில் வந்து கண்டென்ட்டை உங்களோட ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸை கொடுத்து நீங்கள் ரைட்டர்ஸை அங்கே ஓர்டர்ஸ் எடுத்து பையர் இருக்காங்க, அவங்க ஒரு ஓர்டர்ஸ் ஒன்று தருவாங்க. அந்த ஓர்டர்ஸை வந்து ரைட்டர்ஸ் டீம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதிலேருந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கண்டென்ட் ரைட்டரும் இருக்காங்க, ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸும் இருக்கிறாங்க. எடிட்டர்ஸ் யாருன்னு சொன்னால் இந்த கிரேமர், ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன் இதெல்லாம் வந்து ஏஐ செய்யுது. கிரேமர்லின்னு நிறைய இருக்குது, கிரேமர்லின்னு ஒரு ஏஐ இருக்குது, அது மாதிரி வெப்சைட் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்து தரும். அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டர்னா இது நீங்கள் ப்ளாக்குக்கோ ஆர்டிக்கல் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் லெவல் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அதே மாதிரி நல்ல ஸ்பெல்லிங் அவன் சொல்கிறான் இப்படி. ஸோ இந்த நாலேஜ் உள்ளாக்கள் நீங்கள் தாராளமாக இதில் அப்ளை பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி பணியை வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லியிருக்கு, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா. எஸ்இஓ கண்டென்ட், புக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், கோஸ்ட் ரைட்டிங் கண்டென்ட், காப்பி எடிட்டிங், காப்பி ரைட்டிங், சிட்டி பேஜஸ், இப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இங்கேயும் நிறைய ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில் எல்லாமே பண்ணியிருக்கும், தேவையானகள் செக் பண்ணிக்கலாம். அதோட இவங்கள்ட்ட வந்து ஃப்ரீ கண்டென்ட் டூல் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில வீடியோ கிரியேஷன் இதுவும் செய்கிறாங்க, நீங்கள் அது தேவையானகள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து சீரீஸ். ஸோ இது வந்து சீரீஸ் வந்து நல்ல வெப்சைட் தான். இதுலேயும் வந்து ஒரு கண்டென்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், எந்த ஒரு ஃபீஸுமே, எல்லாமே ஃப்ரீ தான். ஜாப்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப்ஸை உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே டச்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஜாப்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், இமெயிலாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இதில் எஃப்ஏக்யூவும் இருக்குது, ரைட்டர் பிளாக்கும் இருக்குது. இதுலேயும் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் எக்ஸஸ் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகே, ரைட். ஃபைனல் ஒன் வந்து கிளியர் வாய்ஸ். ஸோ ரைட் ஃபார் கிளியர் வாய்ஸ்னு ஒரு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதுலேயும் டாப் பிராண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பெட்டர் ஜாப்ஸை இது பண்ண, நீங்கள் உங்களோட ரேட்ஸை நீங்கள் தான் இது பண்ணலாம், கிளைண்ட்டோட நல்ல கம்யூனிகேஷன் பண்ணலாம், பேமெண்ட்டை நீங்கள் பேபால் ஊடாக நீங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன உங்களோட சிவியை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணால் சரி. என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் இங்கே இது பண்ணலாம்னு இருக்குது. அதே மாதிரி அனிமேட்டர், கிராஃபிக் இவங்களுக்கும் இங்கே ஒர்க் இருக்குதா, ஸோ அவங்களும் நீங்கள் இது பண்ணலாம். ரைட்டர்ஸுக்கும் இருக்குது, நீங்கள் ரைட்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளியர் வாய்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் வித் ரைட்டர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதில் ப்ளாக் போஸ்ட், வெப்சைட், கேஸ் ஸ்டடிஸ், புக், ஒயிட் பேப்பர்ஸ், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இமெயில், நியூஸ் லெட்டர், லேண்டிங் பேஜ் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக இங்கே இது பண்ணி கொள்ளலாமா. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துலேயும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டியது எஸ்இஓ ரிலேட்டடாக எழுதுறது. ஸோ அதுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்குது, எஸ்இஓ ரைட்டிங் ஏஐ டூல். ஸோ இது வந்து ஃப்ரீயாக இவன் உங்களுக்கு எக்ஸஸ் தருவான். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு இது பாருங்கள், கன்செப்ட் என்னென்னா
நல்ல வெப்சைட் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீ எக்சஸ் குடுப்பாங்க. அந்த ஃப்ரீ எக்சஸ்ல உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் வந்தா, நீங்க தாராளமா இத பெய்டா மாத்துங்க. $14 மாசம் ஒரு பெரிய அமௌண்ட்ல நீங்க இப்படியான வொர்க் இந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணேன்னு நான் சொல்லல. பட் இப்படியான வொர்க்குகள் செய்து நீங்க ஆன்லைன்ல இது பண்ணுங்க. நான் ஒரு டைப்பிங் ஜாப் போட்டேன். அதெல்லாம் வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு ஏர்னிங். அப்ப நீங்க இந்த ஜாப்ப ஒரு மாசத்துல இப்போ ஒரு வீக்ல இருந்து உங்களால $11 ஏர்ன் பண்ணிருந்தா, இதெல்லாம் வந்து எப்படி ஜாப்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஆர்டிக்கல் சப்மிட் பண்றது, இல்ல நீங்க ஒரு வெப்சைட் ஒண்ணு ஆர்டிக்கல் உருவாக்குறதெல்லாம் வந்து பெசிவ் இன்கம். அது ஆக்டிவ் இன்கம். அப்ப ஆக்டிவ் இன்கம்ல இருந்து நீங்க பெசிவ் இன்கம் இது பண்ணணும். அதான் உங்களோட கெட்டிக்காரத்தனம். ஓகே. ஸோ அதே மாதிரி கிராவிட்டி ரைட்டர்னு ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு ஃப்ரீயான ஆப்ஷன் தருது. இவங்களுக்கு நிறைய ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதே மாதிரி பேபால், இங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து பெரிய பிராண்ட்ஸ்கள் வந்து இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட கனெக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் ஃப்ரீயாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இது இருக்குது பாருங்கள். நிறைய ஃப்ரீயாக நீங்கள் இதெல்லாம் 1000 வேர்ட்ஸ் பெர் மந்த்துக்கு நீங்கள் எக்ஸஸ் எடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி $15க்கு 75,000. நீங்கள் டெக்ஸ்ட் புரோக்கரில் 1000 வேர்ட்ஸுக்கே உங்களுக்கு தெரியும் நல்ல இதாக இருந்தால் $500 பே பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாதம் எக்ஸஸ் ஒரு மாதத்தில் நீங்கள் 1000 வேர்டு சரியான ஆட்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். அதே மாதிரி இங்கே வந்து பெயிட் பண்ணிங்கன்னா ஏஐ இமேஜ் எல்லாம் இங்கே தருவாங்க. ஸோ அப்படி வந்து அதே மாதிரி ஏஐ இமேஜ் வெப்சைட் பில்டர் தருவானுங்கள். அதே மாதிரி குவாலிட்டினா ஹை குவாலிட்டி. ஸோ கிராவிட்டி ரைட்டர் வந்து எஸ்சிஓக்கு ஒரு ஈக்குவலான ஒரு எஸ்சிஓ ரைட்டிங் ஏற்றுவது ஈஸியான ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே நிறைய ஆர்டிக்கல் இது பண்ணிருக்கு. இதெல்லாம் நம்ம எங்களோட கிளாஸில் படிப்போம். இதுவும் அதே மாதிரி இந்த எஸ்சிஓ ஆர்டிக்கல் ரைட்டிங்கும் படிப்போம். நான் என்னோட கிளாஸ் கண்டென்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கிறேன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த சப்ஜெக்ட் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் நம்ம இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் படிப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே விளங்கும். இன்னும் மோர் டீட்டெயில் அது உங்களுக்கு இது பண்ணப்படும். ஓகே. கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து வாட்ஸ்அப்பை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே கண்டெக்ட் டீட்டெயில் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே. தேங்க்யூ.